Hi, hello, my dear children. Welcome back to today's session. Now we going to start. It is that fight back. அது என்னது மேம் ஃபைட் பேக்? ஸோ நம்ம ரீநீட் ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஃபைட் பேக். ஸோ இந்த ஃபைட் பேக்கில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, கான்செப்ட் ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஹைலைட்டான கான்செப்ட்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஹைலைட்டான கான்செப்ட்ஸ்க்கு கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. அப்போ டிஎல் ரெண்டுமே கிடைச்சிரும். ஓகே, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா? ஓகே, வாட்ச் திஸ் ஃபைட் பேக். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃப்ரம் த பிகினிங் டு டில் எண்ட். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி ஆஸ் வெல் அஸ் கொஷின் சால்விங் மெத்தடாலஜி ரெண்டுமே இந்த இடத்துல நாம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, யா. ஸோ இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் சீரியஸில் பார்த்தீங்கன்னா லைக் நாமன்க்ளேச்சர் ஷார்ட் சீரியஸு, ஆர்கானிக் ரியாக்ஷன் ஷார்ட் சீரியஸு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஷார்ட் சீரியஸுமே இருக்கும். அது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் உங்களோட ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் தான். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் எல்லா காம்பினேஷன்ஸும் உள்ள இருக்கும். தென் கெமிஸ்ட்ரி. ஸோ எல்லா சாப்டருக்கான ஒன் ஷார்ட்டு, தென் ஆஸ் வெல் அஸ் எம்சிக்யூ டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் சால்விங்க்கு மட்டும் செப்பரேட் கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். வாட்ச் தட் கண்டென்ட். இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நிறைய சோர்ஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல கலெக்டிவாக இருக்குது. யூட்டிலைஸ் த சோர்ஸஸ் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ எல்லா சோர்ஸையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட ஃப்யூச்சர் உங்கள் கையில். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். எஸ். ஸோ யூஸ்வலாக இது எல்லாத்துக்குமே எனக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வேணும், ஒரு நோட்ஸ் ஃபார்மேட்டாக வேணும், லைக் வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் பண்ணாது, நோட்ஸ் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா ஸோ இந்த லிங்க்கு ஓகேவா, ஸோ இதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா பிடிஎஃப் நோட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த கிராஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் இந்த கிளாஸோட நோட்ஸு லெசன் எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நீட் ஸ்ட்ராட்டஜி தமிழ் அப்படின்ற ஆப்புக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஓப்பன் ஆகும்போது அதில் பாருங்கன்னா பை ஃபார் ஃப்ரீ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே இருக்குது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ எல்லா காம்பினேஷன், எல்லா லெக்சர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. யூட்டிலைஸ் த சோர்ஸஸ் ப்ராப்பர்லி. ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே எஃபர்ட் போடுறோம் எல்லாரும். ஓகே, ஸோ தட் அண்ட் ஷேர் த சேனல்ஸ், லைக் த சேனல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்லி வி மூவ் ஆன் டு த கொஷின். இந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஷினுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது, கண்டென்ட் எப்படி கொடுக்கறது, அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் கொடுக்குறேன் ஆஸ் வெல் அஸ் கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறேன். ஸோ இந்த பார்ட்டில் ஒரு பார்ட்டு கொஷின் டிஸ்கஷன் ஆஸ் வெல் அஸ் ஒரு பார்ட்டு கண்டென்ட் டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். A monoatomic anion, okay, A minus, has 45 neutrons இருக்கு and 36 electrons and okay, atomic mass group in the periodic table and physical state and at room temperature of the element respectively. Okay, right. என்ன கொடுத்துருக்காங்க, அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க, எட்டாமிக் மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ப்ராப்ளமில். ஸோ அதுதான் நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம என்ன கான்செப்ட், ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா, அப்படின்றத இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ரைட், atomic number become equal to atomic number equal to number of electron and number of proton. So நம்ம equal to number of electron and okay, or number of proton. ஓகேங்களா? ஸோ ஆர் நம்பர் ஆஃப் புரோட்டான். ஓகே, புரோட்டானோட கவுண்ட்டுக்கு எலக்ட்ரானோட கவுண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் மாஸ் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறது? மாஸ் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர். அப்போ என்ன இருக்கும், என்னென்ன கண்டென்ட்டு, புரோட்டானோட கவுண்ட்டு ஆஸ் வெல் அஸ் நியூட்ரானோட கவுண்ட்டை ஆட் பண்ணோம்னா யூ வில் கெட் த மாஸ் நம்பர். ஓகே, இட் இஸ் தட் அண்ட் சம் ஆஃப் த புரோட்டான் அண்ட் நியூட்ரான் கவுண்ட்டு அதுதான் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மாஸ் நம்பர். ஸோ இந்த டேட்டாக்கு இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இது எப்படி இந்த ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்ணுறது, ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுற மெத்தடாலஜி பாருங்கள். எனக்கு என்ன இருக்குது,
மோனோ அட்டாமிக் அயான் ஆனியான். ஓகேங்களா? அப்போ ஏ அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டு எனக்கு ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இட் இஸ் கன்வெர்டட் இன்டு மோனோ அட்டாமிக் ஆனியான். ரைட். 45 நியூட்ரான்ஸ். நியூட்ரான் எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால நியூட்ரானை கொண்டு எதுவும் சேஞ்சஸ் ஆக போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ தட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இதில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா 45. ஓகேவா? அண்ட் எலக்ட்ரான்ஸ் இஸ் 36. ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குமா? எலக்ட்ரான்ஸ் 36. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 36. ஆக்சுவலி 35 இருந்திருக்கும், ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால 36ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ரைட். அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் என்ன இருக்கும்? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 35 அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டானே என்ன தான் இருக்கும்? 35 தான். ஓகேங்களா? ஸோ தட் நம்பர் ஆஃப் புரோட்டான் 35. புரோட்டான் எவ்வளோ இருக்குது? 35. ஓகே. ஸோ தென் comes to that next one. So in the periodic table, okay, atomic mass and group number. Atomic mass calculate பண்றதுக்கு, so that and mass, atomic mass formula படி என்ன இருக்கும்? and number of proton plus neutron add பண்ணிக்கோ. புரோட்டானோட கவுண்ட் as well as நியூட்ரானோட கவுண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ. இட் பிகம் 80. ஓகேவா? 80. அப்போ அட்டாமிக் மாஸ் 80 ஓகே இருக்கு. தென் 80 இங்கே இருக்கு. ஸோ என்ன எலிமெண்ட் இதில் பாருங்க, பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் நம்பர் 80 இருக்கக்கூடியது நம்ம பீரியாடிக் டேபிளில் 17th குரூப் எலிமெண்ட். எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் ஒரு ட்ரிக் வச்சுருப்பேன். என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, லைக் இனட் கேஸஸ்ன்னு ஒரு செட் இருக்குல்ல, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இல்லையா? ஸோ தட் இந்த கேஸில் பாருங்கள், இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்? ஃப்ளூரின் 17th குரூப், குளோரின், புரோமின், அயோடின். ஓகே, இப்படி எடுத்திருப்பேன். அதே மாதிரி இந்த செட்டில் ஹீலியம், நியான், ஆர்கான், ஸோ கிரிப்டான், ரேடான் இப்படி எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன இருக்கும்? ஸோ இந்த செட்டு லாஸ்ட் செட்டு நான் ஞாபகம் வச்சுக்குவேன் எப்பயுமே. ஸோ 2. ஓகே, இதோட அட்டாமிக் நம்பர் 2, இதோட அட்டாமிக் நம்பர் 2. இங்கே 10, ஆர்கான் 18, கிரிப்டான் 36. ஓகே, அப்போ எனக்கு கிரிப்டான் 36 அப்படின்னா ஓகே, நம்ம இங்கே என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் புரோட்டான் 35 அட்டாமிக் நம்பர் என்னது? ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான் 35. ஸோ ஹென்ஸ் அட்டாமிக் நம்பர் 35. அட்டாமிக் நம்பர் 35. ஓகேவா? அப்போ அட்டாமிக் நம்பர் 35 இருக்குது அப்படின்னா ஓகேவா, என்னோட எலிமெண்ட் என்னவா இருக்கும்? இட் பிலாங்ஸ் டு புரோமின். புரோமின் தான் என்னோட எலிமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ புரோமின் தான் என்னோட எலிமெண்ட்டு. ஓகே, எடுத்துக்கலாமா? புரோமின், இட் பிலாங்ஸ் டு புரோமின். ஃபைன். புரோமின் என்ன குரூப் எலிமெண்ட்டு? இட் இஸ் 17th குரூப். ஓகேங்களா? அப்போ மாஸ் நம்பர் இட் இஸ் 80, அண்ட் 17th குரூப். அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் என்னது? புரோமினோட ஃபிசிக்கல் ஸ்டேட் லிக்விட் நேச்சர். ஓகேவா? அக்கார்டிங்லி ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஓகே, அப்போ இந்த இடத்துல உனக்கு கான்செப்ட் கிளாரிட்டி கிடைச்சிச்சு, இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம்க்கான எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சாச்சு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கான்செப்ட்ஸில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம்? the first ionization enthalpies of the elements sodium என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? sodium, magnesium, chlorine and argon. ஓகேவா? sodium, magnesium, chlorine and argon follows the order அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? first ionization enthalpies அப்படின்ற ஆர்டர். இதில் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் 2ல் among calcium, aluminum, iron and boron அதில் the third ionization enthalpy is very high for calcium. ஓகேவா? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி ஹை ஃபார் கால்சியம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு ரெக்யர்மெண்ட்டு தேவையான கண்டிஷன்ஸ்லாம் என்ன, கான்செப்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் பேசுகிறோம். ஓகேவா? அதுக்கு ஒரு எம்டி ஸ்லைட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு அயனைசேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். வாட் இஸ் அயனைசேஷன் என்தால்பி? கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன்.
ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்கோம் அயனைசேஷன் என்தால்பி, ரைட்? சிம்பிளர் ஐன்னு போட்டுக்கலாமா? அயனைசேஷன் என்தால்பி. என்தால்பி. ஓகே, இந்த அயனைசேஷன் என்தால்பியில் பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, என்னெல்லாம் எடுத்திருக்கோம்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்டு, தென் செகண்ட் குரூப் எலிமெண்ட்டு பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். செகண்ட் குரூப் எலிமெண்ட்டு. தென் 13th குரூப் எலிமெண்ட்டு போரான், அலுமினியம், gallium, indium, thallium. Then 14th group carbon, silicon, germanium, tin, lead. Then 15th group nitrogen, phosphorus, arsenic, antimony, bismuth. Then 16th group oxygen, sulfur, selenium, tellurium, polonium. Then 17th group fluorine, chlorine, bromine, iodine, astatine. And 18th group first period helium, then neon, argon, krypton, xenon, radon. இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஃபைன். இப்போ இந்த குரூப் எலிமெண்ட்ல நான் பிளேஸ் பண்ணிடுறேன் பாருங்க. ஏன்னா இது இந்த ஆர்டர் தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஆர்டர் தெரிஞ்சது அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுல தெரிலன்னா கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவேன், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ரைட். இந்த செட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா லெஃப்ட் டு ரைட், இந்த செட்லேருந்து லெஃப்ட் டு ரைட் ionization enthalpy get increases. ஓகேங்களா? so that அப்போ ionization enthalpy along the period increases, down the group decreases. ஓகேங்களா? down the group decreases, down the group decreases. ஓகேவா? அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஸோ இதில் NS1 இங்கே NS2 அவுட்டர் மோஸ்ட் NS1 ஃபார் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்டுக்கு, NS2 ஃபார் செகண்ட் குரூப் எலிமெண்ட், அண்ட் NS2 then NP1, then NS2 NP2, NS2 NP3. ஓகேவா? தென் அடுத்தது மேலே எழுதுவா, NS2 NP4, தென் NS2 NP5, தென் இந்த கேஸு NS2 NP6. ரொம்ப ஹைலைட்டாக சொல்ல வேண்டிய விஷயம்னா ஹாஃப் ஃபில்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிறது அயனைசேஷன் என்தால்பி இஸ் வெரி ஹையர். ஓகே, எதுக்கெல்லாம் ஹாஃப் ஃபில்டு காம்பினேஷன்ஸ் இருக்குன்னா இந்த சீரீஸ் இருக்குல்ல, இந்த செகண்ட் சீரீஸ் இருக்குல்ல, கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன கொடுத்துருக்கோம்? கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ரைட்? கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நைட்ரஜன் ஃபேமிலி பாரு, NS2 NP3, half filled electronic configuration. This is as half filled configuration. இது எனக்கு ஒன்று சொல்லியிருப்போம், completely filled configuration, completely filled. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணுவோன்னா, இங்கே இம்பார்ட்டண்டான ட்ரிக்ஸ் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது half filled and completely filled. Okay, completely filled electronic configuration எப்படி இருக்கும்? half filled completely filled electronic higher ionization enthalpy, so that have higher ionization enthalpy. That's very important point. Higher ionization enthalpy. ஓகேவா? ரைட். அப்போ இதுக்கு என்ன இருக்கும்? இட் இஸ் தட் ஹையர் அயனைசேஷன் என்தால்பி தென் எதை விட
ஆக்சிஜன் ஃபேமிலியை விட. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது என்ன இருக்கும், யுவர் செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் ஹேர் ஹையர் அயனைசேஷன் என்தால்பி தென் போரான் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ தட் அப்போ செகண்ட் குரூப் element higher ionization enthalpy then 13th group. ஓகேங்களா? எல்லா சீரியஸ்க்கு அப்படிதான். அதே மாதிரி your 15th group. ஓகே, ஸோ தென் ஹைலைட் ஆன பாயிண்ட் என்னது, 15th group higher ionization enthalpy then your 16th group. ஓகேவா? 16th group. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம உள்ள கொண்டு வர போறோம். இப்போ கம் டு த கொஷின் ப்ராப்ளம்ல பாரு, sodium, magnesium, chlorine and argon follows the order. ஓகேவா? sodium, magnesium, chlorine and argon. Move on to the previous. எங்க இருக்கு பிளேஸ் இருக்கு, sodium, magnesium, chlorine, argon. ஓகேவா? argon. என்ன சொல்லியிருக்கோம், along the period ionization enthalpy என்ன சொல்லியிருக்கோம், along the period ionization enthalpy increases, down the group ionization enthalpy decreases அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோடியம் கம்பேர் பண்ணும்போது your magnesium has a greater ionization enthalpy. அப்படியே ரைட் சைடு வந்துரு, எனக்கு லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ் இல்லையா? ஓகே, குளோரின் அண்ட் ஆர்கான். ஓகே, இப்போ மூவ் ஆன் டு த ஸ்டேட்டஸ். ஓகே, சோடியம், மெக்னீஷியம் அப்படியே ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டிக்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டிக்ரீசஸ். ஆர்டர் கம்ப்ளீட்டாக ராங். என்ன சொல்லியிருக்கோம், மூவ் ஆன் டு திஸ் பாயிண்ட், sodium, magnesium all are present in the third period. Sodium, magnesium, chlorine, argon present in the third period. அப்போ left to right along the period ionization enthalpy increases. ஆனால் ப்ராசஸில் என்ன கொடுத்துருக்காங்க, டிக்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி ராங். ஓகேவா? ரைட். Among calcium, aluminum and boron, the third ionization enthalpy is very higher for calcium. ஓகேவா? third ionization enthalpy, look at here, calcium இங்க இருக்கு, position of calcium. இதோட கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லியிருக்கோம், NS2 கான்ஃபிகரேஷன். வேற என்ன கம்பேர் பண்ணியிருக்கோம் இந்த கேஸ்ல, அலுமினியம், அயன். ஓகேவா? அயன் டிரான்சிஷன் மெட்டல் இருக்கட்டும். ஓகேவா? ரைட். ஸோ தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஓகேங்களா? இப்போ கால்சியமோட அட்டாமிக் நம்பர் 20. ஓகேவா? பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம் தேர்ட் பீரியடா? ஓகே, அப்போ தேர்ட் பீரியட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்த் பீரியட் 4s2ல கம்ப்ளீட் ஆகும். 4s2 கம்ப்ளீட் ஆகுது. அவுட்டர் ஷெல் மட்டும் எழுதுறேன். நெக்ஸ்ட் அலுமினியம் அட்டாமிக் நம்பர் 13. ஆக்சுவலி பொசிஷன் பார்த்துக்கோ. அலுமினியம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஓகேவா? அப்புறம் என்ன இருக்குது, ஆர்கான் தானே. அயன் அண்டு போரான். சரி, ஓகே, அயன் அண்டு போரான் மேலே இருக்குது. சரியா? இப்போ இந்த கேஸில் இது பிரச்சனை இல்லை. 1 ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ரிமூவ் பண்ணாது. இதில் செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தேர்ட் எலக்ட்ரான்னா இன்னர் கோர் எலக்ட்ரானை வைக்கணும் கை. ஓகேவா? ரைட். ஸோ எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இன்னர் 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, தேர்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்குனா இன்னர் கோர் எலக்ட்ரான் எடுக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி விட செகண்ட் ஹையர், செகண்டை விட தேர்டு ஹையர். ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி விட யோர் செகண்ட் இஸ் கிரேட்டர், செகண்டை விட தேர்டு இன்னும் கிரேட்டர். இது நார்மலாக எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் தான். கால்சியம் மட்டும் இல்லை, அலுமினியம்க்கு அப்ளிகபிள் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இப்போ கால்சியம்லையாவது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அண்டு போரான், அலுமினியம். ஓகேவா? அண்ட் செகண்ட் பீரியடா 3s2 3p1. அப்போ நான் தேர்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணேன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லேருந்து தான் ரிமூவ் பண்ணுவேன், இன்னர் கோருக்கு உள்ளே போக மாட்டேன். ஆனால் இங்கே நான் தேர்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணேன்னா இன்னர் கோருக்குள்ளே போகணும் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஃபைன். இந்த கேஸில் 3s2 இருக்கா? ரைட். இந்த கேஸ் பாருங்க, 3s2 3p1 இருக்கப்பா.
ரைட். இந்த 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 இடத்துல இருக்கக்கூடிய கேஸில் இது கால்சியம்க்கு உண்மையிலேயே தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கேஸ் தான். பிகாஸ் இட் இஸ் தட் இந்த தேர்ட் எலக்ட்ரான் present in the third electron in the inner core. அப்போ இன்னர் கோர் எலக்ட்ரானை இன்னர் கோர் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் ஹை ஜம்ப் இருக்கும். எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு இன்னர் கோர் எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணுறேன்னா ஹையர் ஜம்ப் இருக்கும். ஓகேங்களா? அப்போது வைல் ரிமூவிங் த ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரிக் என்ன அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் தட் இன்னர் கோர் எலக்ட்ரான். இட் இஸ் தட் ரிமூவல் ஆஃப் இன்னர் கோர் எலக்ட்ரான். It require higher ionization enthalpy. Removal of inner core electron, it require higher ionization enthalpy. செம்ம. ஓகேவா? ரைட். அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? And the first third ionization enthalpy very high for calcium. Exactly. மேம் அயனுக்கு செக் பண்ணலையா, போரானுக்கு செக் பண்ணலையா? போரான் பாரு எப்படி இருக்கும், செகண்ட் பீரியடில் இருக்கு. ஸோ தட் and 2s2 2p1. அலுமினியம் எப்படி இருக்கு, 3s2 3p1. இப்போ தேர்ட் எலக்ட்ரான் இன்னர் கோர்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னு இல்லை, அவுட்டர் செல்லே இருக்கு. அடுத்து அயன் செக் பண்ண, அயன் அட்டாமிக் நம்பர் 26, 3d6 4s2. அவ்வளோலாம் ரெக்யர்மெண்ட் இருக்காது. ஸோ தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் கூட 3d5 தான் வரும், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்போ இருக்கிறதுலே கால்சியம் ஹையர். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 2 இஸ் கரெக்ட். அப்போ 1 இஸ் ராங்கு, 2 இஸ் கரெக்ட். ஓகேவா? 1 it is wrong, 2 is true. Option D is the correct answer. Okay, right. Next one பாரு, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். மேம் இல்லை லிஸ்ட்டில் வேல்யூ கொடுத்துருக்கீங்க மேம், வேல்யூஸ் மெமரைஸ் பண்ணுமானா, வேல்யூஸ் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காகவே தவிர நோ நீட் டு மெமரைஸ் த வேல்யூ. யூ ஜஸ்ட் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறனோ அந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணு, வேல்யூஸை மெமரைஸ் பண்ணாத. நான் இப்போ கொடுத்தேன் இல்லையா, இந்த கான்செப்ட் வச்சு உன்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதில்ல, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் போரான் அலுமினியம் கேலியம். செம்ம. இந்த ஆர்டர் போரான் அலுமினியம் கேலியம் கொடுத்துருக்காங்க. எது? செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. த செகண்ட் ஆர்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிடுவோம். செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. இப்போ இந்த கேஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? போரான் அலுமினியம் கேலியம். எங்கே இருக்கு என்னோட போரான்? எங்கே இருக்கு போரான் அலுமினியம் கேலியம். ஓகேவா? எல்லாமே என்ன குரூப் எலிமெண்ட்? 13th குரூப் எலிமெண்ட். போரான் அலுமினியம் கேலியம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் டவுன் த குரூப் டிக்ரீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டவுன் த குரூப் டிக்ரீசஸ். இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க? போரான் அலுமினியம் கேலியம் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி இன் த ஆர்டர் போரான் அலுமினியம் கேலியம். ஓகே, வெயிட். இப்போ நான் எடுத்துக்கிறேன் செப்பரேட்டாக, ஒவ்வொன்றுக்கு அங்கே போக முடியாது. போரான் அலுமினியம் கேலியம். ஓகேவா? போரானோட அட்டாமிக் நம்பர் 5 இல்லையா, அலுமினியம்க்கு 13, கேலியம்க்கு 31. மேம் மெமரைஸ் பண்ணுமா? அதெல்லாம் தேவையில்லை, மெமரைஸ் பண்ணலாம் தேவையில்லை. எப்படி மேம் ஒர்க் அவுட் பண்ணுறது? இதுக்கு நான் ஷார்ட்கட் கொடுத்துறேன். அப்கமிங் எக்ஸாம்பிள்லாம் நீயே ட்ரை பண்ண. ஓகேவா? இப்போ எனக்கு தெரியாது, அலுமினியமுக்கு தெரியாது, கேலியமுக்கு தெரியாது அட்டாமிக் நம்பர். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் பீரியட் லெவலில் எலிமெண்ட் நம்ம பீரியடிக் டேபிள் இருக்கும் 2, செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியடில் 8, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பீரியடில் 18, சிக்ஸ்த் அண்ட் செவன்த் பீரியடில் 32 இப்படி இருக்கும். இப்போ எனக்கு போரான் ப்ரெசென்ட் எழுது செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு தேர்ட் பீரியடில் 8 எலிமெண்ட் இருக்கா? அப்போ 3 + 8 ஆட் பண்ணு. 3 + 8 சாரி 8 + 5 12 13. ஓகேவா? ஏன்னா அலுமினியம் லிசன் அலுமினியம் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது தேர்ட் பீரியடில். எனக்கு அலுமினியம் ஒரு அட்டாமிக் நம்பர் தெரியலை அப்படின்னா தேர்ட் பீரியடில். ஓகேவா? அப்போ தேர்ட் பீரியட்னா ப்ரீவியஸ் எலிமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் 5. அப்போ இங்கே ஆட் பண்ண ஒரு 8 13 முடிஞ்சுது.
ஓகேவா? கேலியம்க்கு தெரியல. ஓகே, மோஸ்ட்லி அலுமினியம்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். கேலியம் ப்ராக்டிஸ் எத்தனா தெரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, 13 அண்ட் அட் ஃபோர்த்து பீரியடில் ஒரு 18. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 31. ஓகேவா? ரைட். இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது? NS2. அப்போ இங்கே செகண்ட் பீரியட்னா 2S2 2P1. அடுத்தது 3S2 3P1. அடுத்தது 3D10 அண்ட் 4S2 4P1. இப்படி இருக்கும். உள்ள என்ன இருக்கு? இன்னர் கோரில் 3D10. ஷீல்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ஷீல்டிங் எஃபெக்ட் SPDF. ஷீல்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? இட் இஸ் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஓகே, SPD. ஓகே, F. அப்போ புவர் ஸ்க்ரீனிங்னால என்ன ஆகும்? சைஸ் டிக்ரீஸ் ஆகும். சைஸ் டிக்ரீஸ் ஆன அயனைசேஷன் என்தால்பி which is higher. அப்போ what is the relation between size and ionization enthalpy? Size which is inversely proportional to ionization enthalpy. அப்போ size decrease ஆச்சு அப்படின்னா your ionization enthalpy increases. அப்போ general trend ன்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன சரியா? ப்ரீவியஸ் ஸ்லைடில் look at this ஜென்ரலான ட்ரெண்ட் டவுன் த குரூப் டிக்ரீசஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல எக்ஸப்ஷனல் கேஸு நல்லா புரிஞ்சுக்கோ. டிக்ரீசஸ் ஆகிருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. என்ன எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட கேலியம் உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்? இன்னர் கோர் எலக்ட்ரான்ஸ், அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் இந்த 3D ஆர்பிட்டால் இருக்குது. 3D ஆர்பிட்டால்னா புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். அப்போ சைஸ் ஸ்ரிங்க் ஆகிருக்கும். அப்போ சைஸ் ஸ்ரிங்க் ஆகிருக்கிறதுனால என்னது? டிக்ரீசிங் த சைஸ், இன்க்ரீசிங் த அயனைசேஷன் என்தால்பி. ஸோ ஹென்ஸ் கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, போரானையும் அலுமினியமும் கம்பேர் பண்ணும்போது ஓகே ஃபைன், இட் இஸ் கெட் டிக்ரீசஸ். ஆனால் கேலியம் ஹையராக இருக்கும், தென் ஃபாலோட் பை அலுமினியம். இதுதான் ஆர்டர், கரெக்ட் ஆர்டர் இதுதான். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டர் அப்படியா இருக்குது, போரான் அலுமினியம் தென் ஃபாலோட் பை கேலியம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 1 கரெக்ட் இல்லைன்னு இன்கரெக்ட். ஓகே, இன்கரெக்ட். ஓகேவா? ரைட். The first correct order of first ionization enthalpies of silicon, germanium, lead, tin. என்ன எடுத்துக்கிறோம்? சிலிக்கான், ஜெர்மானியம், லெட், டின் எடுத்துக்கிறோம். எங்கே இருக்கு நமக்கு இந்த செட்டு ஃபுல்லாக? சிலிக்கான், ஜெர்மானியம், லெட், டின்னு இப்படி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதில் என்ன மேம் பிரச்சனை இருக்குது? என்ன ஆர்டர் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறது? ஸோ கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த எல்லாமே இங்கே இருக்குது. சிலிக்கான், என்னாச்சு? சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு, லெட். இது அப்படியே நம்மளோட 14th குரூப் எலிமெண்ட்டு தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? 14th குரூப் எலிமெண்ட்டு தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ரைட். அப்போ இந்த இடத்துல ஒரு நிமிஷம். ரைட். அண்ட் யூஸ்வலி டவுன் த குரூப் என்ன சொல்லியிருப்போம்? டிக்ரீசஸ்ன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்க்ரீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு, லெட். அப்போ லெட்டர் என்ன இருக்குது? இன்க்ரீசஸ் இருக்குது. தட் இஸ் நாட் பி த கரெக்ட் ஒன். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 1ம் கரெக்ட் இல்லை, 2ம் கரெக்ட் இல்லை, இன்கரெக்ட். போத் ஆர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஓகே, the first ionization enthalpy for magnesium is plus 3737. okay, and most probable estimated value of second ionization enthalpy of magnesium நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம். யூஸ்வலி ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிற ட்ரிக் என்னென்னா, your first ionization enthalpy விட செகண்ட் கிரேட்டர், அதை விட செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி கிரேட்டர், செகண்டை விட தேர்டு கிரேட்டர். ஓகே, அப்படியே போயிட்டே தான் இருக்கும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. அப்போ 737 விட கிரேட்டராக இருக்கிற ஒரு வேல்யூ தான் நான் செலக்ட் பண்ணும். லுக் அட் த வேல்யூ. நெகட்டிவ், நாட் பாசிபிள். ஏன்னா நமக்கு அயனைசேஷன் என்தால்பினா எனர்ஜி இஸ் அப்சர்வ்ட்.
எதுக்கு? டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி அப்சர்வ் தான் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் தட் எண்டோதெர்மிக். பாசிட்டிவ்ல தான் ஆன்சர் கொடுக்கணும். நெகட்டிவ் வருதா? எக்ஸாக்ட்லி ராங். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. இது 550 இருக்கு, இதுதான் ரைட். ஏன்னா இதுதான் ஹையர் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ 2026 ஏப்ரல் பேப்பர். கொஞ்சம் நாலேஜ் யூஸ் பண்ணாவே போதும், ஈஸியாக 4 மார்க்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட், in the period the first ionization enthalpy of the element extreme left in the side and negative electron gain enthalpy of extreme right except noble gas. இப்போ extreme left extreme right ன்னு சொல்றோம்ல, extreme left extreme right. இது இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? extreme leftனா நம்மளோட பீரியாடிக் டேபிளோட left of the periodic table like S block elements, extreme left. அப்போ லெஃப்ட்னா எப்படி இருக்கும்? along the period increases. ஓகேவா? அப்போ லெஃப்ட்டில் இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கும்? எனக்கு லோவராக தான் இருக்கும். லெஃப்ட்லேருந்து ரைட் போக போக தானே ஹையர் ஆகும். அப்போ லெஃப்ட் எண்டு அயனைசேஷன் என்தால்பி இஸ் லோவர். ஓகேவா? ஸோ ஏன் லோவர்? இட் ஹாவ், அதுக்கே என்ன இருக்கு? எபிலிட்டி டு டொனேட் த எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற எபிலிட்டி இருக்கு. மெட்டல்ஸ் எல்லாம் கிங் மாதிரி எப்படி கொடுக்க தான் பார்ப்பாங்க. கிங் என்ன பண்ணுவார்? எல்லாமே பொருளெல்லாம் தானமாக கொடுத்துருவார் இல்லை? அந்த மாதிரி. லைக் இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு? வந்தோடனே 200 யூனிட்ஸு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ கொடுத்தாரா? அடுத்தது நிறைய தெரியுது, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. ரைட். ஸோ அந்த மாதிரி மெட்டலெல்லாம் கிங் மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருவாங்க, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தட் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லோவஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஓகேவா? லோவஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஓகே மேம், அயனைசேஷன் என்தால்பி எனக்கு ஓவர். ஆனால் ரைட் சைடில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ரைட் சைடு வா. இவங்கெல்லாம் என்னது? ரைட் சைடு நான் மெட்டல். இவங்கெல்லாம் என்னது? நான் மெட்டல் கேரக்டர் என்னது? எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது. எலக்ட்ரான் என்ன பண்ணுது? கெயின் பண்ணுறது. நம்மள மாதிரி பீப்புள்ஸ் மாதிரி. ஸோ அந்த கிங் கொடுக்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், யூஸ் பண்ணிப்போம், யூட்டிலைஸ் பண்ணிப்போம், கெயின் பண்ணிக்கணும். ஸோ கெயின் பண்ணும்போது எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ஓகேங்களா? ஸோ தட் அப்போ எனக்கு ஹையர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அப்போது லோவஸ்ட் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாவே எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம். அப்போ லெஃப்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் அயனைசேஷன் என்தால்பி லோவர், ரைட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் அயனைசேஷன் என்தால்பி ஹையர் போலவே எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் ஹையர். ஓகேவா? ரைட். இப்போ கம் டு த டாபிக். எங்கே இருக்கு? ஓகேவா? சரி, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். ஸோ தட் அப்போ இங்கே நான் என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணா லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா? லெஃப்ட் டு ரைட். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஒன் இட் இஸ் அயனைசேஷன் என்தால்பி, அதர் ஒன் இட் இஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் போக போக எனக்கு அயனைசேஷன் என்தால்பி கெட் இன்க்ரீசஸ். ஓகேவா? யோர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேவா? ஓகே. அப்போது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் அயனைசேஷன் என்தால்பி லோவர் டு ஹையர். ஓகேங்க. அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது எப்படி இருக்கும்? லோவர் டு ஹையர். அப்போ லெஃப்ட்டில் அயனைசேஷன் என்தால்பியாக இருக்கட்டும் சரி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பியாக இருக்கட்டும் சரி, தாட்ஸ் வில் பி லோவர். ஓகேங்களா? ரைட் சைடு போக போக இட் இஸ் ஹையர். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதுதான் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்? யூட்டிலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ரைட். இதில் பாருங்கள், இது எது மேட்ச் ஆகும்? இந்த சைடில் ரைட், லோவர் ஹையஸ்டா? லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். இந்த கேஸ் கொடுத்துருக்கோம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. electronic configuration, okay, n which is equal to 2 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 2, n which is equal to 2. ரைட். அவங்களோட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பியோட வேல்யூ அப்போ என்ன கொடுத்துக்கலாம்? 2s2
ஓகே 2s2 2p1 அடுத்தது 2s2 2p3 அடுத்தது 2s2 2p6 ஓகேவா அப்போ எனக்கு எல்லாமே செகண்ட் பீரியட் செகண்ட் பீரியட்ல என்னதெல்லாம் பார்த்துருந்தோம் செகண்ட் பீரியட் இங்கப்பா செகண்ட் பீரியட் எதெல்லாம் இது ஓகே NS2 செப்பரேட்டாக எழுதிக்கலாமா ரொம்ப யூஸ் பண்ணியாச்சு இந்த பேஜ் செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நான் செப்பரேட்டாக கொடுக்குறேன் செகண்ட் பீரியட் என்னது இதுக்கு லைக் லித்தியம் அப்புறம் பெரிலியம் போரான் தென் ஃபாலோட் பை போரானுக்கு அப்புறம் கார்பன் தென் நைட்ரோஜன் ஆக்சிஜன் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆக்சிஜன் ஃப்ளூரின் தென் ஹாலஜன்ஸ் இருக்குது சாரி இனட் கேஸஸ் இருக்குது ஃப்ளூரின் நியான் ஓகேம்மா இதுதான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் என்னது அவுட்டர் ஷெல் மட்டும் எழுதுகிறேன் 2s1 இங்கே 2s2 and 2s2 2p1 இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 2s2 2p2 இருக்கா இல்லை ஸோ இங்கே 2s2 2p3 தென் அண்ட் 6 தான் இருக்குது தென் 2s2 2p6 இப்போ தான் நம்ம அந்த கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் என்னது லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது இவங்களோட அயனைசேஷன் என்தால்பி கெட் இன்க்ரீசஸ்ன்றத கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா ஓகே அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஓகே இப்போ என்னென்ன காம்பனண்ட் இருக்குது 2s2 காம்பனண்ட் இருக்குது சூப்பர் 2s2 இருக்குது அப்புறம் இது இருக்குது தென் 2p3 இருக்குது தென் இது இருக்குது ரைட் இப்போ ரெண்டு கேஸ் நம்ம ரொம்ப இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் அங்கே டிஸ்கஸ் பண்ணோம் கான்செப்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் தோஸ் ஹேவிங் ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்குன்னா அது எப்படி இருக்கும் ஹையர் அயனைசேஷன் என்தால்பியாக இருக்கும் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஹாஃப் ஃபில்டுனா ஸ்டேபிள் கம்ப்ளீட்லி ஃபில்டான ஸ்டேபிள் இப்போ நமக்கு எல்லாம் ஸ்டேபிள் இது இப்போ நமக்கு உங்களுக்கு ஸ்டேபிள் எது இப்போ நீ என்ன பண்ணால் ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுவேன் இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் எனக்கு நீட்டு கிளியர் பண்ணி எம்எம்சிலையோ இல்லை எய்ம்ஸ்லேயோ சீட்டு கிடைச்சா நான் ஃப்ரீ நான் செட்டில் அப்படின்னு இருப்பியா அந்த மாதிரி தான் ஓகே இப்போ ஃபில்ஃபில்டு கான்ஃபிகரேஷன்னா எம்எம்சி இல்லை எய்ம்ஸில் சீட்டு கிடைச்சி செட்டில் ஆகிட்டேன் ஹாஃப் ஃபில்டு லைக் என்னது எம்எம்சியில் சீட்டு கிடைச்சி செட்டில் ஆகிட்டேன் ஓகேவா இப்போ செட்டில் ஆகிட்டேன் நீ சீட்டு விட்டு கொடுத்தா நல்லா புரிஞ்சுக்கோ நீ சீட்டு விட்டு கொடுத்தா அதாவது அயனைசேஷன் என்தால்பி அந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது அப்போ நீ சீட்டு விட்டு கொடுத்தா அந்த சீட்டு உன் ஃப்ரெண்டுக்கு போகும் விட்டு கொடுப்பியா சி டே அண்ட் நைட்டு உன்னோட ட்ரீமு உன்னோட கோலு எவ்வளோ 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 அவமானங்கள் ஓகேவா சரி எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிருக்கேன்னா அப்போது ஸ்டேபிளாக ரீச் பண்ணிவிட்டு அந்த அந்த சீட்டை விட்டு கொடுப்பியா இன்னும் அந்த மாதிரி தான் ஒரு ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனோ ஒரு ஃபில்டு கான்ஃபிகரேஷனோ ஸ்டெபிலிட்டியை ரீச் பண்ணிடுச்சு அவங்கக்கிட்ட போய் எலக்ட்ரானை கொடுக்குமா இட் இஸ் நாட் பாசிபிள் அப்போ நான் அவங்கக்கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்குறதுக்கு நான் என்ன செய்யணும் நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும் ஓகே நிறைய அவங்களோட ஓன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஓன் ஃபோர்ஸை விட நான் நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து தான் என்ன பண்ணணும் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்போ தோஸ் ஹேவிங் ஹாஃப் ஃபில்டு ஆர் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கா தட்ஸ் வில் பி த ஹைலி ஸ்டேபிள் நிறைய எனர்ஜி தேவை ஓகே இப்போ பார் பெரிலியம் அண்ட் போரான் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ் தான் சொல்லியிருக்கேன்ப்பா ஓகே அப்போ பெரிலியம்க்கு அப்புறம் தான் போரான் இருக்கு அப்போ போரான் எப்படி இருக்கும் தென் இன்க்ரீசஸாக இருக்கும் இல்லை போரானில் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா இன்க்ரீஸ் ஆனால் இது ஆல்ரெடி செட்டில் ஆயிடுச்சு ஓகேவா அதனால என்ன பண்ணாது எலக்ட்ரானை கொடுக்காது அப்போ இவங்ககிட்ட இருந்து நான் எலக்ட்ரானை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் நிறைய ஃபோர்ஸ் உள்ள அனுப்பணும் அப்போ தான் அவங்ககிட்ட இருந்து எலக்ட்ரான் கொடுக்கணும் அப்போ ஹையர் அயனைசேஷன் என்தால்பி பெரிலியமா போரானா கன்ஃபார்ம் போரான் தான் கன்ஃபார்ம் பெரிலியம் தான் ஹையர் அயனைசேஷன் என்தால்பி பெரிலியமா போரான்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்ஃபார்ம் பெரிலியம் தான் ஹையர் அயனைசேஷன் என்தால்பி ஓகேவா எதை கம்பேர் பண்ணும்போது ரைட் ஸோ தட் இந்த கேஸில் போரான் ஒன்று இருக்குது தென் ஃபாலோடு பை பெரிலியம் தான் ஹையர்
பெரிலியம் தான் ஹையர். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபாலோட் பை நைட்ரஜன், half filled. ஓகே சூப்பர், ஹையர். நெக்ஸ்ட் தென் அடுத்தது நியான், ஃபுல் ஃபில்டு, அதுவும் செட்டில் ஆயிடுச்சு, அதுக்கும் எனர்ஜி. அப்போ இதுவும் ஃபில்டு, ஸோ இது ஹாஃப் ஃபில்டு, இது ஃபில்டு. ஓகே, லெஃப்ட் டு ரைட் அயனைசேஷன் என்தால்பி கேட் இன்க்ரீசஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. இதோட பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா, புரியுதா? ஓகே, அப்போது போரான் அப்படிங்கிறது என்னது? போரான் அப்படின்றது என்னது? இது போரான், இது பெரிலியம். அப்போது போரானுக்கு தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் வேல்யூ. எங்கே இருக்குது லோவஸ்ட் வேல்யூ? இருக்கா? நான் தான் சொல்கிறேன், வேல்யூஸை மெமரைஸ் பண்ணாதே, கான்செப்ட் எடுத்துகிட்டு வேல்யூஸை போடு. ஓகேவா? ஸோ தட் ஐயோ நான் பார்த்தோன்னே அப்படியே ஜர்க் ஆகிடும். மேம் வேல்யூஸை படிக்க வேணான்னு சொன்னாங்க, ஆனால் வேல்யூஸை கொடுத்து மேட்ச் பண்ணுன்னு கேட்குறாங்க, எனக்கு தெரியாதே வேல்யூ. எதுக்கு ஜர்க்காரு? உனக்கு கான்செப்ட் தெரியும்ல, கான்செப்ட் எடுத்து வேல்யூஸ்க்கு அப்ளை பண்ணு, முடிஞ்சுது. சி இதில் பாரு, போரான் இருக்கா? போரான் இருக்கா? ஸோ இந்த போரானில் லீஸ்ட் இருக்குல்ல, லீஸ்டாக தானே சொன்னேன். அப்போ இது என்னது? பி, ரைட். அடுத்தது ஏ என்னது? பெரிலியமா? அடுத்த செட்டு பெரிலியம் ஏ. அடுத்தது என்ன இருக்கும்? நைட்ரோஜன், தேர்டு சி. அடுத்த ஹையஸ்ட் எங்கே இருக்குது? அடுத்த ஹையஸ்ட்டு இங்கே இருக்கு, சி. அடுத்தது டி. ஓகேவா? டி. ஓகே, ஆப்ஷன் எது மேட்ச் அது பாருங்கள். அண்ட் ஏக்கு 2 இது ஒன்று தான்ப்பா ஆப்ஷனாகவே இருக்குது. சி ஏக்கு 2, B3, C4 அண்ட் ஓகே, சச் ஈஸி, பார்த்தானே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ தூரம் உள்ளே வந்தாச்சு. ஓகே ரைட், நெக்ஸ்ட் உள்ள பாருங்கள். ரைட், நெக்ஸ்ட் இதில் which of the following represent the correct trend for the mentioned property? Correct trend for the mentioned property. இப்போ இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, மெட்டாலிக் கேரக்டர், பேசிக் கேரக்டர், இப்படி தான் உள்ளே இருக்குது. சரி, ஓகே மேம், எனக்கு கொஞ்சம் ஐடியா வேணும் மேம். ஓகேவா, இதில் கொஞ்சம் ஐடியா வேணும். அயனைசேஷன் என்தால்பி பிரச்சனை இல்லை, ஐடியா கொடுத்துட்டேன். எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஓகே, எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன கேஸஸ்க்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கு. ஓகேவா? நார்மலாக எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஸோ ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது இட் ரிலீஸ் த எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ ஒரு ஐசோலேட்டட் கேஸஸ் ஆட்டமில் ஐ ஜஸ்ட் ஆடிங் 1 electron டு மேக்கப் இங்கே ஐசோலேட்டட் கேஸஸ் ஆனியான். ஓகேங்களா? அப்போ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. எனர்ஜி வந்து என்னது? ரிலீஸ் ஆகுது. அப்போ டெல்டா ஹெச் வேல்யூ நான் எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணும்? நெகட்டிவ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும். நெகட்டிவ், இதோட யூனிட்டு கிலோ ஜூல் பர் மோல். ஓகேவா? இப்படி தான் இருக்குது. ஃபைன். இப்போ இந்த செட்டில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அடுத்தது அவங்க லெஃப்ட் டு ரைட் கேட்குறாங்க. ஸ்பெஷலைஸ்டாக அந்த ஹாலஜன் ஃபேமிலியை மட்டும் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, நார்மலாக அண்ட் லெஃப்ட் டு ரைட். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன இருக்கும்? இன்க்ரீசஸ். அடுத்தது டவுன் த குரூப். எலக்ட்ரான் அஃபினிட்டி கெட் டிக்ரீசஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்போம். அதுதான் இங்கே ரீகால் பண்ணுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதோட ப்ராப்பர்ட்டிஸ். இதில் எக்ஸப்ஷனல் கேஸ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த எக்ஸப்ஷனல் கேஸை தான் நமக்கு கொஷின் அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற என்ன இருக்குது? தட் 17th குரூப் எலிமெண்ட் எடுத்துக்கும். 17th குரூப் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டாட்டிக். ஓகேவா? அப்போ இதில் எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி மேம் இருக்கும்? ஒரு சின்ன சேஞ்சஸ். ஃப்ளூரின் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்டா நம்ம பீரியாடிக் டேபிள், யூ ஜஸ்ட் இமேஜின் த பீரியாடிக் டேபிள். லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறோம். இதை விட்டுடு, என்னது இனட் கேஸை விட்டுடு. லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறோம். அப்போ ரைட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் நீ எடுக்கிற. அப்போ ரைட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள்னால் சைஸ் எப்படி இருக்கும்? எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால்.
எப்படி இருக்கு? எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் சைஸ். அப்போது ரொம்ப குட்டி சைஸாக இருக்கிறதுனால, நல்லா புரிஞ்சுக்கோ, ரொம்ப குட்டி சைஸாக இருக்கிறதுனால இப்போ நான் ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறேன் ஸ்கூலுக்கு, ஓகேவா? ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி புக்கு, ஃபிசிக்ஸ் புக்கு போட்டு ரப்பிட்டேன். ஸ்கூலில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது ரொம்ப செம்மையான புக்குப்பா, இதை படித்து எடுத்துனா நான் செம மார்க் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் உள்ளே வைக்க முடியல. அப்போ எதையாவது ஒன்று வெளியில் எடுத்துகிட்டு தான் அந்த அந்த புக்கு உள்ளே வைப்பேன். அவ்வளோ காம்பேக்டான பேக்கில் எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான் பிடிக்கும், அவ்வளோ காம்பேக்ட். அப்போ இந்த இடத்துல ரொம்ப குட்டி சைஸாக இருக்கிறதுனால உன்னால் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் உள்ளே ஆட் பண்ண முடியாது. குட்டி பேக்காக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அந்த மாதிரி தான் உன்னோட ஃப்ளூரின் ஆட்டம், இட் இஸ் வெரி 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 ஸ்மாலஸ்ட் சைஸ். எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள், அதுவும் டாப் சீரீஸில். டவுன் த குரூப்னா இன்க்ரீசஸ் இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? உன்னால் கேட்ச் பண்ண முடியுதா? இமேஜின் பண்ண முடியுதா? நான் சொல்கிறது இமேஜின் பண்ண முடியுதா? அப்போ ரொம்ப குட்டி சைஸாக இருக்குது. சி, அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் செக் பண்ணனா உனக்கு தெரியும். இதில் என்ன பண்ணியிருப்போம்? 2s2 2p6. டி எலக்ட்ரான்லாம் அவைலபிலிட்டி கிடையாது. அப்போ எப்படி இருக்கும் சைஸு? இதோட சைஸ் எப்படி இருக்கும்? ஒரே நிமிஷம், இது ரப் பண்ணிக்கலாம், இடம் பத்தாது. 2 ஃபஸ்ட்டு செல்லு, செகண்ட் செல்லு ரொம்ப குட்டி சைஸாக தான் இருக்கும். குளோரின் அப்படி இல்லை. 3s2 3p6. எனக்கு 3d ஆர்பிட்டால் ஈவன் எம்டியாகவே இருக்குது. 0 எம்டி 0. 3d 5 இல்லை எல்லாத்துக்கும், சாரி 3p5 2p5 இப்படி இருக்கா? ஓகே, ஸோ தட் அப்போ 3d எம்டியாக தானே இருக்கும். சி, 1 2 3 இருக்கா? அப்போ குட்டி பேக்கில் நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆட் பண்ணுறது ரொம்ப பாசிபிளே இல்லை. அப்போ என்ன இருக்கும் இந்த இடத்துல? இந்த குட்டி சைஸாக இருக்கக்கூடிய ஃப்ளூரினில் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறது கொஞ்சம் லெஸ்ஸர் பாசிபிலிட்டி இருக்குது. எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்ஸ் இருக்கும். எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் லெஸ்ஸர் தென் குளோரின். ஓகே, யூஸ்வலி டவுன் த குரூப் என்ன சொல்லியிருக்கோம்? டவுன் த குரூப் டிக்ரீசஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் குளோரினை விட ஃப்ளோரின் தான் லோவர். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த டிக்ரீசஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இப்படி இருக்கணும். அதுதான் இல்லைன்ற. ஏன்? பிகாஸ் இவங்களோட சைஸ் ரொம்ப குட்டி, எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்ஸ் நடக்கும். அதனால இது பாசிபிள் இல்லை, இங்கே ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின், இந்த கான்செப்டை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். புரிஞ்சுதா? ஓகே. அதே மாதிரி மெட்டாலிக் கேரக்டர், அந்த கொஸ்டினில் இன்னொரு கான்செப்ட்ஸ் என்ன உள்ள வந்திருக்கு? மெட்டாலிக் கேரக்டர் இஸ் லெஃப்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். இமேஜின் பண்ணிக்கோ. இங்கே இருக்கு கான்செப்ட்ஸில் லெஃப்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் எங்கே கொடுத்துருக்கேன்? லெஃப்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள், லெஃப்ட் எல்லாம் என்ன இருக்கும்? மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ மெட்டல்ஸ் இருக்கும். அப்போ ரைட் சைடு போகும்போது நான் மெட்டல். அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது இட் இஸ் மெட்டாலிக் கேரக்டர் கெட் டிக்ரீசஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. லெஃப்ட்லலாம் என்னது? அல்கலின் எர்த் மெட்டல் அப்படி இருக்குது. ரைட் சைடு போகும்போது என்னது? ஆக்சிஜன், ஃப்ளூரின், ஹாலஜன்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போது மெட்டல் டு நான் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி. அப்போது லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது இட் இஸ் தட் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி, மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். புரிஞ்சுக்கோ. ரைட். அடுத்தது டவுன் த குரூப் வரேன். அப்போ டவுன் த குரூப் வரும்போது லித்தியம் சோடியம் பொட்டாசியம்லாம் கேக்கு கட் பண்ணுற மாதிரி நைஃப்லேயே கட் பண்ணலாம். அவ்வளோ சாஃப்ட் மெட்டல் எங்கே ஏதாவது சாஃப்டாக இருக்குமா? மெட்டல் ரொம்ப ஹார்டால இருக்கணும். மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டி என்னது? மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் நேச்சர். ஓகே, ஸோ அதில் இப்போ டவுன் த குரூப் வாங்க. லித்தியம் சோடியம், ருபீடியம், சீசியம்லாம் ஹார்ட் மெட்டல்ஸ். அதே மாதிரி பெரிலியம், மெக்னீஷியம் கம்பேர் பண்ணும்போது கால்சியம், ஸ்டான்சியம்ல என்னது? ஹார்ட் மெட்டல். அப்போ டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ், லெஃப்ட் டு ரைட் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். இஸ் இட் கிளியர்? ரைட். இப்போ கம் டு த கான்செப்ட்ஸ். ஓகே, அப்போ இன்னொரு கண்டென்ட் என்ன உள்ள புதுசாக ஆட் பண்ண போகிறோம்? தென் இட் இஸ் இந்த கேஸில் இன் லெஃப்ட் டு ரைட் மெட்டாலிக் கேரக்டர். அடுத்த கேஸ் மெட்டாலிக் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ மெட்டாலிக் கேரக்டர் நமக்கு என்ன இருக்குது? லெஃப்ட் டு ரைட் மெட்டாலிக் கேரக்டர் கேட் என்னன்னு சொல்லலாம் நம்ம?
லெஃப்ட் டு ரைட் மெட்டாலிக் கேரக்டர் கெட் டிக்ரீசஸ்ன்னு சொன்னேன். லெஃப்ட்ல எல்லாம் மெட்டலாக இருந்ததா நான் மெட்டல் வந்ததா ரைட் சைடில் போகும்போது ஸோ தட் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். டவுன் த குரூப் metallic character increases. ஓகேவா ரைட். இது கான்செப்ட் இது என்னது கான்செப்ட். ஓகேவா ரைட். இப்போ அடுத்த கேஸ் என்ன கேட்டிருக்காங்க, பேசிக் கேரக்டர் மெட்டாலிக் ஆக்சைடு ஆர் பேசிக் ஆக்சைடு. நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் அசிட்டிக் ஆக்சைடு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு எல்லாமே வாட்டரோட மிக்ஸ் பண்ணால் பேசிக் சொல்யூஷன். இப்போ சோடியம் ஆக்சைடு எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணால் எனக்கு பேசிக் சொல்யூஷன் கிடைக்கும். இதே சல்ஃபர் டை ஆக்சைடு எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணால் ஆசிட் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ தட் அப்போ மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக் ஆக்சைட்ஸ். Non-metal oxides are non-metal oxide எல்லாமே acidic oxides. ஓகேவா, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா ரைட். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய கான்செப்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸை இந்த ப்ராப்ளம்க்கு எப்படிப்பா அப்ளை பண்ணுறது அப்படின்னா லுக் அட் ஹியர் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. என்னெல்லாம் இருக்குது, பிளேஸ் ஃப்ளூரின், பாஸ்பரஸ், சல்ஃபர், போரான். இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், நம்ம பீரியாடிக் டேபிள் எழுதிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ரைட். என்னெல்லாம் இருக்குது, போரான் இருக்கா, சரி ஓகே, போரான், அலுமினியம் போதும், 2 போதும். அடுத்தது போரானுக்கு அப்புறம் கார்பன், சிலிக்கான், நைட்ரோஜன், பாஸ்பரஸ், ஆக்சிஜன், சல்ஃபர் வந்துருச்சு. அப்புறம் என்னது, ஃப்ளூரின், குளோரின். இப்போ எனக்கு என்ன எலிமெண்ட் இருக்குது அதை மட்டும் ரவுண்ட் பண்ண. எங்கே இருக்குது, ஃப்ளூரின், ஓகே ஃபைன், பாஸ்பரஸ், தென் சல்ஃபர், ஓகே ஃபைன், அடுத்தது போரான். இவங்களுக்கு என்னவா, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. உங்களுக்கு என்னவா, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஸோ அயனைசேஷன் என்தால்பி என்ன பார்த்துருந்தோம், அயனைசேஷன் என்தால்பி லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது இன்க்ரீசஸ். அப்போ போரானையும் ஃப்ளூரினையும் கம்பேர் பண்ணும்போது யோர் ஃப்ளூரின் இஸ் கிரேட்டர். கரெக்டா ரைட். அடுத்து டவுன் த குரூப் என்ன சொல்லியிருந்தோம், டிக்ரீசஸ். ஓகேவா, டிக்ரீசஸ் என்ன சொல்லியிருந்தோம், டிக்ரீசஸ். அப்போ போரான் ஃப்ளூரினை விட பாஸ்பரஸ் சல்ஃபர் கம்மி தான். பாஸ்பரஸையும் சல்ஃபரையும் கம்பேர் பண்ணும்போது கலெக்ட் பண்ண பார்க்கலாம், பாஸ்பரஸ் சல்ஃபர் அதிகம் தானே. கரெக்டா, நான் சொல்கிறது கரெக்டுனா இப்போயே மெசேஜ் பாக்ஸில் போய் எஸ் மேம் சொல்ல பார்க்கலாம். கரெக்ட் இல்லைன்ற நான் ஏன், இந்த சல்ஃபர் ஆக்சிஜன், இந்த பாஸ்பரஸ் என்ன ஃபேமிலி, ஹாஃப்-ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் இல்லை, 3s2 3p3 ஹாஃப்-ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் இல்லை. அப்போ என்ன பண்ண, எலக்ட்ரான்ஸை கொடுக்குமா, கொடுக்காது. ஓகேவா, அப்போ பாஸ்பரஸ் சல்ஃபர் நமக்கு பாரு எப்படி கொடுத்துருக்கான். போரானையும் ஃப்ளூரினையும் நம்ம பையன் என்ன பண்ணுவா, ஓகே லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ், போரான் ஃப்ளூரின் தானே அதிகம். அடுத்து பாஸ்பரஸ் சல்ஃபர், அப்போ பாஸ்பரஸ் சல்ஃபர் தானே அதிகம் அப்படின்னு ஃபாஸ்ட் மைண்ட் ரீடரில் போடுவான். ஆக்சுவலி பாஸ்பரஸில் என்ன இருக்குது, ஹாஃப்-ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. அப்போ சல்ஃபர் இஸ் லெஸ்ஸர் தென் பாஸ்பரஸ். ஓகேவா. இப்போது இந்த செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளூரின், இருங்க டவுன் த குரூப் இல்லையா, லெஃப்ட் டு ரைட்டு, இது எக்ஸ்ட்ரீம் எண்டு, லோவர். அப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் போரான் தான் இருக்கிறதுலே லீஸ்ட். ஏன் போரான், லெஃப்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள், அதனால போரான் இருக்குது. ஓகேவா, அடுத்த செட்டு தான் நம்ம ஒர்க் அவுட்டே பண்ண போகிறோம். சரிங்களா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி அதிகமாக இருந்து கொடுக்குறாங்க. அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் த குரூப் டிக்ரீசஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சைடு இந்த எண்டு இன்க்ரீசஸ். நான் சொல்கிறது புரியுதா கண்ணே, புரியுதா? ஓகே, நல்லா யூஸ் பண்ணிக்கோ, நல்லா மைண்டை யூஸ் பண்ணிக்கோ. இந்த ரெண்டு வந்து என்னது, லோவர். இந்த இதை கம்பேர் பண்ணும்போது, இந்த செட்டு கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும், இட் இஸ் லோவராக தான் இருக்கும். இந்த கீழே இருக்கிற செட் எப்படி இருக்கும், லோவராக தான் இருக்கும். அப்போ இந்த செட்டில் அப்போ ஃப்ளூரின் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட், அதுதான் கொடுத்துருக்காங்க ஃப்ளூரின் அப்படின்னு. ஓகேவா, அடுத்தது
அடுத்தது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பாஸ்பரஸா சல்ஃபரா? கன்ஃபார்ம் பாஸ்பரஸ் தான் ஹையர்னு பேசணும், இப்போ தானே பேசணும். அப்புறம் சல்ஃபர், அப்புறம் இருக்கிறதுலே போரான். அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்டு தான் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகேவா? ரைட். அடுத்தது chlorine, fluorine, sulfur, phosphorus, electron affinity. Chlorine, fluorine and sulfur, phosphorus. Superma. ஓகேவா? ரைட். நாம் என்ன சொல்லியிருந்தோம்? குளோரினையும் ஃப்ளூரின் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகேவா? இதே சேம் தான். லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ், down the group decreases. இல்லையா? down the group decreases. ஆனால் எக்ஸப்ஷனல் கேஸில் என்ன பார்த்தோம்? குளோரினை கம்பேர் பண்ணும்போது chlorine is more electron affinity. So completely fluorine is more electron affinity. Chlorine is more electron affinity. Exceptional. Previous லைனில் ஒர்க் பண்ணவா? இங்கே பாரு, because due to repulsion அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஓகே, அதை இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ in this case your chlorine is more electron affinity than fluorine. அடுத்து என்னமா கொடுத்துருக்காங்க? சல்ஃபர் பாஸ்பரஸ் லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? டிக்ரீசஸ். ஓகேங்க. ஸோ இன்க்ரீசஸ். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கேஸில் ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானெல்லாம் அக்செப்ட் பண்ணாது. இப்போ நீ சீட் வாங்கிட்ட, ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு, ஸோ ஓகே, ஸோ உனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுற, நீ விட்டுட்டு வெளில வானா வருவியா? எவ்வளோ பெரிய அமௌண்ட் செட்டில் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டோம், அந்த எய்ம்ஸில் சீட்டு கிடைச்சதுலேருந்து வெளியில் வர மாட்டோம். கரெக்டாக? அந்த மாதிரி தான். ஸோ அதனால் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்காது. சரிங்களா? அக்செப்ட் பண்ணிட்டா ஹையர். ஓகேவா? தென் அடுத்த கேஸ் பாருங்கள், சல்ஃபர் தென் பாஸ்பரஸ். இந்த கேஸ் ஹையர். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் செம்ம மைண்ட் ப்ளோவிங் கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்கோ. இதில் மூணுமே என்னது? எக்ஸப்ஷனல். எல்லாமே ஃப்ளோரின் குளோரின் எக்ஸப்ஷனல், சல்ஃபர் பாஸ்பரஸ் எக்ஸப்ஷனல். ப்ராப்பராக யூஸ்வலாக ஒரே லெஃப்ட் டு ரைட் கொடுத்தா ஈஸியாக அட்டென்ட் பண்ணுவோம், இல்லை டவுன் த குரூப் கொடுத்தா ஈஸியாக. மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. லெஃப்ட் டு சீரியஸும் டவுன் த குரூப் சீரியஸும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே தானே நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு. பட் நாம் யார்? கில்லி. அங்கேயும் என்ன பண்ணுவோம்? வச்சு அடிப்போம். ஓகேவா? ரைட். ஸோ அதனால் இந்த இடத்துல என்னது? தட்ஸ் வில் பி, இது என்னது? கரெக்டு. ஓகேவா? ரைட். அடுத்து மெட்டாலிக் கேரக்டர். பொட்டாசியம், அலுமினியம், மெக்னீஷியம், போரான். கரெக்டு தான். எப்படி கரெக்டுன்னு சொல்கிறியா? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அப்புறம் அலுமினியம் இருக்கா, பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், போரான், அலுமினியம். ஓகே இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குமா? மெக்னீஷியம் இருக்குது. இல்லை, கரெக்ட் இல்லை. ஏன் கரெக்ட் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பாரு, இந்த ரெண்டுத்தையும் பாரு. ஸோ யோர் மெக்னீஷியம் ரைட் சைடு போக போக என்ன இருக்கும்? யோர் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மெக்னீஷியம்க்கு லோவஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. சரி, ஆக்சுவலி என்ன இருக்கும்? சோடியம் கம்பேர் பண்ணும்போது மெக்னீஷியம் லோவர், மெக்னீஷியம் கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் லோவர். ஆக்சுவலி மெக்னீஷியம் தான் கிரேட்டராக இருக்கணும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? மெக்னீஷியம் லீஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டு ராங்கு. ஓகேவா? ரைட். அடுத்தது பொட்டாசியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு. பேசிக் கேரக்டர். சரி, அண்ட் பொட்டாசியம், சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம் ஆக்சைடில் ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு. ஓகே, ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். ஓகேவா? ஸோ தட் அப்போ பொட்டாசியம் ஏன்னா டவுன் த குரூப் இல்லை, ஹையர். டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் கிரேட்டர், பேசிக் கேரக்டர் கிரேட்டர். பொட்டாசியம் தென் மேலே போகுது, சோடியம் தென் ரைட் சைடு போகுது. ஓகே, மெக்னீஷியம் தென் அலுமினியம். சார் நல்லா பாரு, கீழே வர பேசிக் மெட்டாலிக் கேரக்டர் கிரேட்டரில். அப்போ பொட்டாசியம், சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம். ஓகேவா? ரைட். அப்போ இதுவும் சூப்பர். ஓகே, அப்போ ஏ கரெக்டு, பி கரெக்டு, டி கரெக்டு. ஏபிடி ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. டர்ம்ஸ் ஆஃப் atomic and ionic radii. Super. Atomic and ionic radii. Okay. Atomic radii, ionic radii ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாமா? ரைட். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் எழுதிக்கலாமா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் ரவுண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி மற்ற எல்லா கொஸ்டினும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்டு லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். செகண்ட் குரூப் எலிமெண்ட்டு பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். 13th குரூப் எலிமெண்ட்டு போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம்.
14th group carbon, silicon, germanium, tin, lead. Then 15th group nitrogen, phosphorus, arsenic, antimony, bismuth. 16th oxygen, sulfur, selenium, tellurium, polonium. 17th group fluorine, chlorine, bromine, iodine, astatine. 18th group helium, neon, argon, krypton, xenon, radon. இப்போ இதெல்லாம் இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நமக்கு ப்ராப்ளமில் எது கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் ரேடியஸ் பற்றி கேட்குறாங்க. இப்போ ரேடியை பற்றின அட்டாமிக் ரேடியை அயனிக் ரேடியை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நாம இதில் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். லெஃப்ட்ல இருந்து ரைட் போக போக எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் செல்லையே எலக்ட்ரான் ஆட் ஆகும். ஓகேவா? சேம் செல்லையே எலக்ட்ரான் ஆட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அட்டாமிக் நம்பர் என்னது லித்தியம்க்கு 3, 4, 5, 6 தனியாக எழுதிக்கலாமா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, செகண்ட் பீரியட் மட்டும் எழுதிக்கலாம். லித்தியம், தென் பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், போதும். ஆக்சிஜன் இந்த வரைக்கும் எழுதுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அட்டாமிக் நம்பர் 3 நான் என்ன பண்ணுவேன்? 1s2, 2s2, 2s1 அப்படி தானே போடுவேன். 1s2 எல்லாத்துக்கும் காமன் விட்டுடு, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் மட்டும் எழுது. ஓகேங்களா? ஸோ தட் 2s1, 2s2 அண்ட் இங்கே என்ன எழுதுவோம்? 2s2, 2p1. இங்கே என்ன எழுதுவோம்? 2s2, 2p2, 2s2, 2p3, 2s2, 2s2, 2p4. அப்போது செகண்ட் செல்லு தான் எல்லா ஒர்க்குமே எங்கே தான் பண்ணுறோம்? செகண்ட் செல்லு தான். சி இங்கே பாருங்கள், லித்தியமில் 3 புரோட்டான் இருக்குது. 3 புரோட்டான். ஓகேவா? ஃபஸ்ட்டு செல்லு, செகண்ட் செல்லு. ஆனால் உள்ள எவ்வளோ இருக்குது? 3 புரோட்டான் இருக்குது. பெரிலியமில் 4 புரோட்டான். அட்டாமிக் நம்பர் 4 ஆச்சு. அட்டாமிக் நம்பர் 4 ஆச்சு. ஓகேங்களா? அப்போ 4 புரோட்டான் ஃபஸ்ட்டு செல்லு. ஓகேவா? அப்படியே குறைஞ்சிடும். அடுத்தது 5 புரோட்டான். அடுத்தது கார்பன் 6 புரோட்டான். அடுத்தது நைட்ரஜன் 7 புரோட்டான். அடுத்தது ஆக்சிஜன் 8 புரோட்டான். ஓகே, இப்படி இருக்கு. ஸோ எல்லா எலக்ட்ரானுமே அந்த சேம் செல்ல தான் போட்டிருக்கேன். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியர் சார்ஜ் புரோட்டானோட கவுண்ட்டு. அப்போ நியூக்ளியர் சார்ஜ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான். ரேடியஸ்னா என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் டு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான். இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படியே குறைஞ்சிட்டே போகுது. எதனால் குறையுது? பிகாஸ் டியூ டு இன்க்ரீசிங் த நியூக்ளியர் சார்ஜ். Because due to increasing the nuclear charge, atomic radii left to right decreases. Okay, so that upper due to increasing nuclear charge, increasing nuclear charge, atomic radii decreases. Atomic radii decreases due to increasing the nuclear charge. Atomic radii decreases. Okay, fine. அப்படிதான் இருக்கு. அடுத்தது டவுன் த குரூப் என்ன மேம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ தட் அதனால நம்ம அட்டாமிக் ரேடியை அயனிக் ரேடியை ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்கண்ணே. அட்டாமிக் ரேடியை அட்டாமிக் ஆர் அயானிக் என்ன சீரியஸு இது என்னது? லெஃப்ட் டு ரைட். அப்போ along the period size என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் ரேடியை கெட் decreases. ஓகேவா? ரைட். இப்போ மேம் எனக்கு ஓகே, இதில் டவுன் த குரூப் எப்படி மேம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறது தெரியுது. ரைட். இப்போ டவுன் த குரூப் வா, என் கூட வா. ஓகேவா? இங்கே என்னது? அட்டாமிக் நம்பர் 3. ஆக்சுவலி இன்னொரு விஷயம், அட்டாமிக் நம்பர் தெரியாமல் கூட நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். என்னது? இது செகண்ட் பீரியட் கண்ணு.
செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், 4 5 6 எடுத்திருக்கமா? எடுத்திருக்கமா? செகண்ட் பீரியட் அப்படின்னா 2 செல் தான் ஓப்பன் ஆகணும். ஓகேவா? ஏன்னா 2s1. ஓகேவா? அடுத்தது இது என்னது? 3s1. ஏன்னா இதோட ஜென்ரல் அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன் இது ns1. அப்போ அது என்ன இருக்கும்? 2s1. இது என்ன இருக்கும்? 2s1. இது 3s1 4 5 6. அப்போது 2s1 அப்படின்னா என்னோட நியூக்ளியஸ், ஓகே, நியூக்ளியஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் செல் செகண்ட் செல் இவ்வளோதான் இருக்கும். 3s1னா நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் செல், செகண்ட் செல், தேர்ட் செல் இருக்கும். 4s1 அப்படின்னா நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. ஓகேவா? அண்ட் அடுத்தது 5னா 1 2 3 4 5 6 நியூக்ளியஸ் 1 2 3 4 5 6. அப்போது டிஸ்டன்ஸ் நான் ஹாஃப் சர்க்கிள் தான் போட்டிருக்கேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் டு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் எலக்ட்ரான். அப்போ டவுன் த குரூப்பில் நியூ செல்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2 3 4 அப்போ நியூ செல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ டியூ டு இன்க்ரீசிங் த செல் அட்டாமிக் ரேடியை கெட் இன்க்ரீசஸ். அப்போ down the group atomic or ionic radii get increases. Okay va? So down the group atomic radii or ionic radii get increases. என்னன்னு சொல்லியிருக்கோம்? increases. சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. புரிஞ்சிச்சா? இது கிளியராக இருக்கா? ஃபைன். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ அயானிக் ரேடியை பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான், நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ தட் அயானிக் ரேடியில் அண்ட் மோர் பாசிட்டிவ் அயான்ஸ் லெஸ்ஸர் இன் சைஸ். பாசிட்டிவ் அயான் இருக்கா? லெஸ்ஸர் சைஸாக இருக்கும். மோர் பாசிட்டிவ் அயான் ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறோமா? புரோட்டானோட கவுண்ட் அப்படியே தானே இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. இப்போது அலுமினியம் எடுத்துக்கிறேன். அயானிக் ரேடியை ஆக்சுவலி நம்ம இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அலுமினியம் எடுத்திருக்கேன். அலுமினியம் பிளேஸ், அலுமினியம் 2 பிளேஸ், அலுமினியம் 3 பிளேஸ். ஓகேவா? இதில் என்ன இருக்கும்? புரோட்டானோட கவுண்ட்டு 13, எலக்ட்ரானோட கவுண்ட்டு 13. இங்கே 13 புரோட்டான் 12 எலக்ட்ரான், 13 புரோட்டான் 11 எலக்ட்ரான், 13 புரோட்டான் 10 எலக்ட்ரான். ஸோ புரோட்டானுங்கிறது எங்கே இருக்குது? நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்குது. எலக்ட்ரானுங்கிறது வெளில இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? எலக்ட்ரானோட கவுண்ட்டு இப்போ கயிறு இருக்கிற போட்டி. இந்த பக்கம் நியூக்ளியஸ் கயிறு இருக்கிற போட்டி, இந்த பக்கம் 13 மெம்பர் இருக்கான், அந்த பக்கம் 10 மெம்பர்ஸ் இருக்கான். இந்த 13 மெம்பர் 10 மெம்பர்ஸ் அட்ராக்ட் பண்ணி இழுத்து போட்டுருவான்ல. ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த 13 புரோட்டான் எங்கே இருக்குது? நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. இந்த 10 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி இழுத்து போட்டுருது. புரிஞ்சுதா? அப்போ சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா? அவ்வளோதான். சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக சைஸ் கெட் டிக்ரீசஸ். ஓகே, அப்போது கம்பேரிட்டிவ்லி ஒரு அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இது. சரியா? ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜ் மேம். ஓகே, புரியுது. இப்போ நைட்ரஜன் N மைனஸ் N2 மைனஸ் N3 மைனஸ் போட்டோம் அப்படின்னா, இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிறேன். நைட்ரஜன் N மைனஸ் மேலே எழுதிக்கலாமா? நைட்ரஜன் N மைனஸ் N2 மைனஸ் N3 மைனஸ். ஓகேவா? 7 அட்டாமிக் நம்பர் என்னதோ அதான் புரோட்டான் கவுண்ட், எலக்ட்ரான் கவுண்ட். 7 புரோட்டான் 7 எலக்ட்ரான். இங்கே 7 புரோட்டான் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டா 8 எலக்ட்ரான். இங்கே 7 புரோட்டான் 9 எலக்ட்ரான், 7 புரோட்டான் 10 எலக்ட்ரான். ஆப்போசிட் கேஸ். இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்கான்? கயிறு இழுக்கிற போட்டி 7 பேர் இருக்கா. அந்த பக்கம் எத்தனை பேர் இருக்கான்? 10 பேர் இருக்கா. 7 பேரை 10 பேர் இழுக்க முடியுமா? ஓகே, சாரி, 7 பேர்த்தால 10 மெம்பர்ஸ் இழுக்க முடியுமா?
இல்லை முடியாதுல்ல. அப்போது 7 புரோட்டாங்கிறது நியூக்ளியர் சார்ஜ், 7 புரோட்டானிக் சார்ஜ், 7 நியூக்ளியர் சார்ஜ் இருக்குது. 10 மெம்பர்ஸ் அட்ராக்ட் பண்ணி இழுக்கணும். ஸோ டூ டயர்ட், ரொம்ப டயர்ட் ஆகிடுது. அப்படியே எனர்ஜியே டவுன் ஆகிடும் லைக் திஸ். ஓகேவா? இப்போ நான் டவுன் இல்லை, ஓகே, ஜஸ்ட் லைக் தட். ஓகே, இந்த கேஸில் அப்போ என்ன இருக்கும்? ஸோ நைட்ரஜன் மைனஸ், நைட்ரஜன் 2 மைனஸ், நைட்ரஜன் 3 மைனஸை கம்பேர் பண்ணும்போது யுவர் நைட்ரஜன் 3 மைனஸ் as லோ ஹையர் இன் சைஸ். இழுக்க முடியாது, நியூக்ளியர் சார்ஜ் அட்ராக்ஷன் கம்மி. இட் இஸ் லோவர் இன் அ நியூக்ளியர் சார்ஜ் அட்ராக்ஷன். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ், அயானிக் ரேடியேட் இன்க்ரீசஸ். ஓகேங்களா? ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அயானிக் ரேடியேட் decreases, negative charge increase ஆச்சுனா ionic radiate increases. ஓகேவா? கான்செப்ட் clear ஆச்சா? atomic ionic radiate பத்தின கான்செப்ட் clear ஆச்சா? comes to the topic. question உள்ளவா? the correct order in the atomic radii: aluminum, magnesium 2 place, magnesium 3, aluminum 3 place. okay, left to right என்ன சொல்லியிருக்கேன் நான்? left to right. aluminum, magnesium எங்க பாருங்க, இங்க இருக்கு. left to right என்ன சொல்லியிருக்கேன்? right, decreases இல்லையா? along the period decreases. அப்போ மெக்னீஷியமே அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் லோவராக இருக்கணும்ல, நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? ஹையராக கொடுத்துருக்காங்க. ஆர்டர் தப்பு. அப்போ கரெக்ட் ஆர்டர் என்னது? அலுமினியம், அப்புறம் மெக்னீஷியம், அண்ட் லோவர் பாசிட்டிவ், அப்புறம் ஹையர் பாசிட்டிவ். இதுதான் கரெக்ட் ஆர்டர். அவங்க கொடுத்துருக்குற ஆர்டர் தப்பு. புரியுதா? ரைட், அடுத்தது நீ தான் ஆன்சர் பண்ணும், நான் சொல்ல மாட்டேன். கரெக்ட் ஆர்டர்: எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, குளோரின், புரோமின், ஆக்சிஜன், சல்ஃபர். இல்லையா? எழுதிக்கிறேன், நான் எழுதி காமிக்கிறேன், நீ ஆன்சர் பண்ணிவிடு. என்ன எடுத்துக்கிறோம்? ஆக்சிஜன், சல்ஃபர் இருக்கா? அப்புறம் என்னமா இருக்கு? அண்டு ஃப்ளூரின். ஃப்ளூரின் இங்கே இல்லை, ஃப்ளூரின், குளோரின், புரோமின். இப்படி தானே இருக்குது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஓகேவா? நமக்கே தெரியும், லெஃப்ட்லேருந்து ரைட் போக போக எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இன்க்ரீசஸ் தான். சூப்பர். ஓகேவா? அப்போ இந்த கேஸு குளோரினுக்கு தான் ஹையர். இங்கே கொடுத்துருப்பேன் பாரு, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஸ்டேட்மெண்ட்டு எங்கே கொடுத்துருப்பேன்? மேலே electron gain enthalpy. electron gain left to right increases ன்னு கொடுத்துருப்பேன், down the group decreases. நான் வச்சுக்கோங்க, அதில் exceptional case chlorine is greater because fluorine ஓட size smaller, electron repulsions இருக்கும், அதனால போகாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ரைட், இப்போ comes to the point. ரைட், இந்த இடத்துல அப்போ குளோரின் ஓகே எழுதிக்கிட்டாச்சு. இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்னது? குளோரின் தான். ஓகே ரைட், தென் ஃபாலோடு பை அதே சேம் பீரியடு. ஓகேவா? ரைட், புரோமின் எழுதிக்கிட்டாச்சு. ஆக்சிஜன் மேம் இருக்குது, சல்ஃபர் மேம் இருக்குது. சரி, நல்லா புரிஞ்சுக்கோ. ஆக்சிஜன் எந்த பீரியடு? செகண்ட் பீரியடு. நம்ம அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலிமெண்ட் அப்படின்னு படிப்போம். அந்த செகண்ட் பீரியட் எலிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன டேர்ம் சொல்லியிருப்போம் அப்படின்னா, அண்ட் இதுதான் செகண்ட் பீரியட் எலிமெண்ட். ஓகேங்களா? என்ன நார்மல் ட்ரெண்ட் இருக்கோ அதை விட கம்மியாக இருக்கும். இப்போ எப்படி? இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கா, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கா, ஸோ அது எப்படி இருக்கும்? இட்ஸ் வில் பி லோவர். ஓகேவா? ஸோ தட் அப்போ ஆக்சிஜன், சல்ஃபர் கிரேட்டர், sulfur is greater then followed by oxygen. okay, இந்த ஆர்டர் கரெக்டு. ஓகே, இந்த ஆர்டர் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட்டு 2 கரெக்டு. சாரி, ஸ்டேட்மெண்ட் 1 தான் தப்புன்னு போட்டிருக்குமே. ஸ்டேட்மெண்ட் 1 it is wrong, ஸ்டேட்மெண்ட் 2 is correct. ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட், ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பி ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஆக்சிஜன், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளூரின் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. எழுத்து ஓகே, எங்கே இருக்குது? கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், அப்புறம் ஃப்ளூரின். அப்படியே லெஃப்ட் டு ரைட் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன், ஒரு நிமிஷம் தப்பாக எழுதியிருக்கேன். கார்பனுக்கு அப்புறம் நைட்ரஜன் இல்லை, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஓகேவா? இது என்னது? ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ இது ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இது இங்கே மாற்றி எழுதணும் இல்லையா? அப்போ கார்பன், அடுத்தது ஆக்சிஜன், அப்புறம் இன்க்ரீசஸ்.
increases. Left to right, ionization enthalpy increases. அப்போ carbon increases. ஓகேங்களா? அப்போ கார்பன் தென் நைட்ரஜன் வரும். நைட்ரஜன் ஹாஃப் ஃபில்டுங்கனால எலக்ட்ரானை கொடுக்காது, அடுத்தது ஆக்சிஜன் கொடுக்கும். ஆக்சிஜன் தென் நைட்ரஜன் தென் ஃப்ளூரின். இந்த ஆர்டர் இருந்தால் கரெக்டு, இல்லைன்னா ராங்கு. இருக்கா பாரு? யா, எக்ஸாக்ட்லி கரெக்டுப்பா. அடுத்த செட்டு பாரு, எலக்ட்ரான் கெயின் என்தால்பீஸ். சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம், ஆக்சிஜன். சூப்பர். இதுவும் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஆக்சிஜன் ஃபேமிலி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலேனியம். ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலேனியம், ஆக்சிஜன் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்கோம்? இந்த இடத்துல ஏன் ஆக்சிஜனோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூஸ் இஸ் வெரி லோவர். ஓகே, ரொம்ப காம்பேக்டான சைஸ் இருக்கனால எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ எப்படி இருக்கும்? லோவராக இருக்கும். ஸோ தென் அப்போ ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கிறது சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம், தென் பொலேனியம்க்கு அப்புறம் தான் ஆக்சிஜன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூஸ்வலி ஆக்சிஜனோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைஸாக இருக்கிறதுனால எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்ஸ் இருக்குது. அதனால எலக்ட்ரான் எக்ஸப்ட் பண்ணிக்காது. இட் இஸ் மூவ்ஸ் டு தட் லாஸ்ட். ஓகேவா? மீதி இருக்கிறது எல்லாமே யூஸ்வலான ஆர்டர். இது நம்ம ஒன் ஷாட்டில் வித் வேல்யூவோட சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? வேல்யூவோட சொல்லியிருப்போம். வேல்யூ அங்கேயே நான் சொல்லியிருப்பேன். வேல்யூ வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப்காக தான், மெமரைஸ் பண்ணுறதுக்காகலாம் வேல்யூ கிடையாது, ப்ரூஃபுக்காக. நான் என்சிஆர்டி டேபிளே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டு அதுக்கான வேல்யூஸ் குட்டியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பசங்க பார்க்க கூட மாட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதை கோத்ரூ பண்ணி பார்த்தோன்னா உனக்கே தெரியும். ரைட். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 2 கரெக்டு. ஓகேங்களா? 1 கரெக்டு, 2 கரெக்டு. எங்கே இருக்குப்பா? ஆப்ஷன் சி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. எங்கே பாருங்க. The correct trend in the first ionization enthalpies of the element, third period of the periodic table. First ionization enthalpy of the elements in the third period of the periodic table. Okay, third period element எழுதலாமா? Third period element lithium, sodium, beryllium, magnesium, then boron, aluminum, then வேற என்னது? Carbon, silicon, nitrogen, phosphorus or sulfur and fluorine, chlorine. இப்போ இதை மட்டும்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இதை மட்டும்தான் தேர்ட் பீரியட் எலிமெண்ட். இதுக்குள்ளே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஓ காட், என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? குளோரின் கொடுத்துருக்காங்க. ஃபைன். என்னது என்ன கேட்டிருக்காங்க? அயனைசேஷன் என்தால்பி. லெஃப்ட் டு ரைட் அயனைசேஷன் என்தால்பி என்னது? இன்க்ரீசஸ். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் டு ரைட் ionization enthalpy increases. ஓகேவா? அப்போ குளோரினுக்கு ஃபாஸ்ட்டு ஹையர். ஓகே, இருக்கிறதுல குளோரினுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஹையர். ஓகே, குளோரினுக்கு ஹையர். ரைட். வெயிட். அவங்க ஆர்டர் லெஸ்ஸர் இந்த லோவர் போயிருக்காங்கப்பா. தென் அயனைசேஷன் என்தால்பியில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு ரவுண்ட் பண்ணுவோமா? சல்ஃபர், குளோரின் இருக்குமா? அப்புறம் என்ன இருக்குது? பாஸ்பரஸ் இருக்குது. அப்புறம் அலுமினியம் இருக்குது. அண்ட் சல்ஃபர் தான் மார்க் பண்ணிட்டேன்னா சிலிக்கானும் இருக்குது. சோடியம் மெக்னீஷியம் இல்லை. இவங்கள தான் நான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை விட்டுடு, இவங்கள தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ். லெஃப்ட் டு ரைட் அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீசஸ். ஓகேவா? அந்த ஆர்டரில் தான். So that aluminum, then silicon, then phosphorus, then chlorine. Sulfur வேறு இருக்கியாமே. இந்த எதுவுமே இல்லைப்பா. சல்ஃபர் இருக்குது இங்கே. சல்ஃபர் சொல்லவே இல்லையா? இங்கே இருக்குது. சல்ஃபரும் இருக்கா? சல்ஃபர் இருக்குன்னா இந்த ஆர்டர் வராது. ஓகே, சல்ஃபருக்கு லோவஸ்ட்டு. ஏன்னா நைட்ரஜன் ஃபார்ம்லினா NH2NP3 கண்ணு. NH2NP3. அப்போ NH2NP3 அப்படின்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஓகே, அப்போ பாஸ்பரஸ் ஆக்சிஜன் சல்ஃபரையும் கம்பேர் பண்ணும்போது சல்ஃபர் லீஸ்ட், பாஸ்பரஸ் ஹையஸ்ட். ஓகே, சல்ஃபர் லீஸ்ட், பாஸ்பரஸ் ஹையஸ்ட். இப்படி இருக்கா பாரு. இல்லைனா சல்ஃபர் லீஸ்ட், சிலிக்கான் இது இல்லை. அடுத்தது சிலிக்கான், சல்ஃபர், அலுமினியம் இங்கே வந்திருக்கு. இல்லை. அடுத்தது
அலுமினியம், சல்ஃபர், சிலிக்கான் இங்கே வந்திருக்கு, இதுவும் இல்லை. அடுத்தது அலுமினியம், சிலிக்கான், சல்ஃபர், பாஸ்பரஸ், குளோரைட். சூப்பர். இந்த ஆர்டர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Right. Next. The second ionization enthalpy of sodium is larger than that corresponding ionization enthalpy of magnesium. Statement correct. Yeah, sodium atomic number, sorry, configuration என்னது 3s1. configuration full எழுதிட்டா 11 1s2 2s2 2p6 3s1. ஓகேவா? 3s1. அப்போ நமக்கு சோடியம் என்ன இருக்கும்? 3s1. ஃபைன். இப்போ இதில் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி, செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணனா நான் இன்னர் கோரில் இழுக்கணும். நான் சொல்லியிருக்கேன் இன்னர் கோர் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஸ்டேபிள், அதுக்கு ஹையர் ஜம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இஸ் லார்ஜர் தென் கரஸ்பாண்டிங் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் மெக்னீஷியம். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸாக்டாக சூப்பர். அடுத்தது ionic radius of O2 minus is larger than that of F minus. O2 minus larger than that of S minus. Left to right போகும்போது என்ன இருக்கும்? atomic radii, ionic radii decreases தானே ஆகுது. அப்போ ஸ்டேட்மெண்ட் இதுவும் கரெக்ட் தானே? ஓகேவா? ரைட். போத் 1 and 2 ஆர் கரெக்ட். அப்போ எது கரெக்ட்? both the statement 1 and 2 are true. Option C. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது and potassium, magnesium, aluminum, boron is the correct order in terms of metallic character. Super. metallic character நம்ம பார்த்திருக்கோமா? first element arrange பண்ணிடு. boron, aluminum, potassium வேற இருக்கா, and beryllium, magnesium, lithium, sodium என்னெல்லாம் இருக்குப்பா? and sodium இல்லை, potassium. பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அலுமினியம் இருக்குது, போரான் இருக்குது. சி டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் இல்லை. அப்போது டவுன் த குரூப் மெட்டாலிக், அப்போ இருக்கிறதுலே இதுதான் டவுன், இதுதான் டவுன். அப்போ இதுக்கு தானே ஹையஸ்ட்டு மெட்டாலிக் கேரக்டர் இருக்கும், ஹையஸ்ட்டு மெட்டாலிக். அப்புறம் என்னது? லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசஸ். அப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம், அடுத்தது அலுமினியம், அடுத்தது போரான். இந்த ஆர்டர் கொடுத்தா கரெக்டு, இல்லைனா ராங்கு. சூப்பர். கரெக்ட். ஓகே, கரெக்ட். ஓகேவா? ரைட். அட்டாமிக் ரேடியஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் அயானிக் ரேடியஸ் ஆஃப் எனி எலிமெண்ட். சி அயானிக்கில் பாசிட்டிவ் அயானும் இருக்குது, நெகட்டிவ் அயானும் இருக்குது. அவங்க ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணலை, அயானிக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்வேஸ் இஸ் கிரேட்டர் தென் எனி எலிமெண்ட்டு. சி பாசிட்டிவ் அயானா லெஸ்ஸராக இருக்கும், நெகட்டிவ் அயானா கிரேட்டராக இருக்கும். ரைட். ஆல்வேஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறதுலாம் ராங். இதுவே ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆனயானிக் ரேடியை, சாரி கேட்டியானிக் ரேடியை அப்படின்னா கரெக்டு. சும்மா ஜஸ்ட் அயானிக் அப்படிங்கும்போது கரெக்ட் இல்லை. நம்ம பசங்க அயானிக் அப்படின்னா படிக்கும்போது என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க? ஓ கேட்டியானிக் சொல்கிறாங்க, மேம் சொல்லியிருக்காங்க அலுமினியம் 3+, அலுமினியம் 3+ஓட சைஸு கம்மி, போடு கரெக்டு. இல்லை, தப்புடா டே. ஏன்? அயானிக் ரேடியை அப்படிங்கிறது என்னது? காமன் டேர்ம். கேட்டியானுக்கு அக்செப்ட் பண்ண முடியும், ஆனியானுக்கு அக்செப்ட் பண்ண முடியும். ரைட். அதனால ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். 1 கரெக்டு, 2 ராங். எப்படி இருக்கும்? ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் நைட்ரோஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் in terms of second ionization enthalpy. சூப்பர். ஒர்க் பண்ணலாமா? எங்கே இருக்கு? கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஓகே, கார்பன் outermost configuration 2s2 2p2, 2s2 2p3, இது 2s2 2p4, இது 2s2 2p5. ஓகேவா? ரைட். அவங்களோட கொஸ்டின் என்னென்னா செகண்டு தான் கேட்குறாங்க. அப்போ ஒன்றை ரிமூவ் பண்ணிவிடு. ஓகேவா? 2s2 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கட்டும், விட்டுடு. அப்போ ஒன்றை ரிமூவ் பண்ணிவிடு. அப்போ செகண்டு ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது எல்லா கேஸ்லேயும் ரிமூவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. அப்போ எப்படி இருக்குது?
கான்ஃபிகரேஷன். அப்போது எல்லாமே ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி அப்போ எனக்கு கார்பன் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கோம், ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன இருக்கும், 2s2 வேறு எல்லாத்துலேயும் காமனாக அப்படியே போட்டுக்கலாம், இடம் பார்த்தாது. 2p1 இருக்கும், இதில் என்ன இருக்கும் 2p2 இருக்கும், இதில் என்ன இருக்கும் 2p3 இருக்கும், இதில் என்ன இருக்கும் 2p4 இருக்கும். ஓகே, இப்போ இதிலேருந்து தான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறோம். அவங்க கேட்குறது செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. அப்போ செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது. சி இதில் யாருக்கு ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும், 2p3 ஹாஃப் ஃபில்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ரிசல்ட் வாங்கின மாதிரி ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானை கொடுக்காது, நிறைய எனர்ஜி கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆக்சிஜன் சி இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது மட்டும் இல்லை, ரைட்? அடுத்த செட்டு பாரு, லெஃப்ட் டு ரைட் அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீசஸ். அப்போ ஆக்சிஜனுக்கு அப்புறம் என்ன இருக்கணும், ஆக்சிஜன் தான் கிரேட்டர். ஆக்சிஜனுக்கு அப்புறம் என்ன இருக்கணும், ஃப்ளூரின் இருக்கணுமா? ஃப்ளூரின் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும், நைட்ரோஜன் அப்புறம் கார்பன். ரிவர்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்களா, அப்படியே ரிவர்ஸ் போட்டு எழுது. ஸோ தட் கார்பன், நைட்ரோஜன், ஃப்ளூரின், ஆக்சிஜன். இது இருக்கா பாரு. ஆக்சிஜன், ஃப்ளூரின், நைட்ரோஜன், கார்பன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். ரைட். In the period 4 periodic table, elements with the highest and the lowest atomic radii respectively. Periodic 4 இருக்குன்னு, 4th period என்னெல்லாம் இருக்குது, ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? எழுதணுமா, முன்னாடி பார்த்துக்கலாமா? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது 4th பீரியடு. தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரியாதுல்ல? ஓகே, நான் எழுதி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இவங்க மிக்ஸ்டு 4th பீரியடில் மட்டும் கொடுக்கல. இந்த பீரியட் ஆஃப் 4 ஆஃப் த பீரியாடிக் டேபிள்னு கொடுத்துருக்காங்க. 4th பீரியட் மட்டும் கொடுக்கல, மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 4th பீரியட் வரைக்கும் எழுது. லித்தியம், சோடியம், பொட்டாசியம் 2 3 4, ருபீடியம் அது வரைக்கும் இருக்கா? சரி, ஓகே. அடுத்தது பெரீலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், போரான், அலுமினியம் எதுவும் இல்லை, இதை விட்டுறலாம். அடுத்தது கேலியம், இண்டியம், தாரியம். ஓகே, அடுத்தது என்ன இருக்குது, கார்பன், சிலிக்கான் எதுவும் இல்லை. அப்புறம் என்ன இருக்குது, நைட்ரஜன், பாஸ்பரஸ், அதுலேயும் எதுவும் இல்லை. ஆக்சிஜன் ஃபேமிலி இருக்கா? சரியா? அப்போ கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம் இருக்குது. செலீனியம், ருபீடியம்லாம் இல்லை, செலீனியம் போகிறோம். அடுத்தது என்ன இருக்குது, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அவ்வளோதான் இருக்குது. இப்போ 4th பீரியடுக்கு என்ன அவங்க சொல்லியிருக்காங்க, என்னென்ன எலிமெண்ட் இருக்குது ரவுண்ட் பண்ணு. பொட்டாசியம் இருக்குது, செலீனியம் இருக்குமா? ஓகே. அடுத்தது ருபீடியம் இருக்குது, புரோமின் இருக்குது, இங்கே இருக்குது. ருபீடியம் பாரு 5th பீரியடில் இருக்குது. ஓகேவா? புரிஞ்சுக்கோ. அப்போ இது இல்லை. அடுத்து சோடியம் அண்ட் இருக்குது, சோடியம் பாரு எங்கே இருக்குது, 2nd பீரியடில் இருக்குது, 3rd பீரியடில் இருக்குது, அதுவும் இல்லை. பொட்டாசியம், புரோமின் இது மட்டும்தான் ப்ராப்பராக அதே பிளேஸில் இருக்குது. அப்போது நமக்கு ப்ராப்ளமில் பொட்டாசியம் சிலிக்கானா, பொட்டாசியம் புரோமைடா. ஓகே, 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போது பொட்டாசியம் செலீனியம் ஒன்று இருக்குது, பொட்டாசியம் புரோமைடு இருக்குது. அப்போ பொட்டாசியம் செலீனியம், பொட்டாசியம் புரோமைடு. இப்போ இதில் அவங்க ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்க, ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் அட்டாமிக் ரேடியை. லெஃப்ட் டு ரைட் என்னமா பண்ணோம், லெஃப்ட் அண்ட் ரைட் போகும்போது சைஸ் கெட் டிக்ரீசஸ். லெஃப்ட் அண்ட் ரைட் போகும்போது and atomic radii decreases. Atomic radii decreases. ஓகேவா? ஓகே. ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஹையஸ்ட் கன்ஃபார்ம் பொட்டாசியம், லோவஸ்ட் கன்ஃபார்ம் என்னது, புரோமின் தான். செலீனியம் முன்னாடியில் இருக்கு. ஓகேவா? ஸோ தட் புரோமின், KBr. ஆப்ஷன் டி is the correct answer. Okay, right. Next question. Right. Consider the elements nitrogen, phosphorus, oxygen, sulfur, chlorine
and fluorine. The number of valence electron present in the elements, ஓகேங்களா, with most and least metallic character அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்? நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஓகே, ஆக்சிஜன், சல்ஃபர், fluorine, chlorine, இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற எலிமெண்ட். The number of valence electron present in the element most and least metallic character in the above series. Number of valence electron, okay. Down the group என்ன இருக்கும்? Metallic character. Metallic character increases. அப்போ most. Left to right decreases. அப்போ most என்னது? Phosphorus. Most. இப்போ அதில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. அப்போது 5 அப்படிங்கிறது மோஸ்ட் மெட்டாலிக் கேரக்டர். அப்போ தான் இந்த சீரியஸில் இவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டில் மெட்டாலிக், மோஸ்ட் மெட்டாலிக். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கப்பா? அண்ட் மோஸ்ட் அண்டு லீஸ்ட். லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது என்ன இருக்கும்? metallic character decreases, down the group increases. அப்போ least right end. அப்போ this is outermost shell electron 7. அப்போ இது least metallic. ஓகேவா? ரைட். மோஸ்ட் மெட்டாலிக் 5. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மோஸ்ட் அண்ட் லீஸ்ட். அப்போ மோஸ்ட் அண்ட் லீஸ்ட்னா 5 and 7. Option B is the correct answer, right? Next. ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு. ஓகேவா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற எல்லா கொஷின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாமே உங்களுக்கு அப்போ பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக சொல்லியாச்சு. தென் அந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு கண்டென்ட்டு அண்டு நல்ல ஒரு கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். 2 லட்டு உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். 2 லட்டையும் சூப்பராக டேஸ்ட் பண்ண. ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ இந்த பீரியடு உனக்கு காட் கொடுத்துருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கோல்டன் டைமண்ட், எது சொல்கிறதுலே இல்லை, இட் இஸ் ஒர்த்தில். எது போட்டாலும் மேட்ச் ஆகாது அந்த டைம் கிடைச்சதுக்கு. ஸோ இந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண, உங்களோட கோலை ரீச் பண்ணு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.